சுற்றுச்சூழல காக்க போராடுறவங்களுக்கு பல்வேறு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கிறத பாத்திருப்பீங்க. ஆனா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்படுறத பாத்திருக்கீங்களா? இத தெரிஞ்சுக்க ஆப்பிரிக்காவுடைய நைஜீரியா நாட்டுக்கு நாம பயணிச்சு போகணும். ஏறக்குறைய 40 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய நாடு அது. அந்த நாட்டுல ஏராளமான பெட்ரோலிய வளம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டு பெருநிறுவனம் ஒண்ணு 1958ஆம் ஆண்டு அங்க ஆழ்துளை கிணறுகளை அமைச்சு கச்சா எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சுது. அரபு நாடுகள் தங்களுடைய எண்ணெய் வளத்தால பொருளாதார நிலையில மேம்பட்ட நிலையில இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது போலவே நாமும் விரைவில் உயர்ந்த நிலைக்கு போவோம் அப்படின்னு பெரும்பாலான நைஜீரியர்கள் நினைச்சாங்க. ஆனா கூடிய விரைவிலேயே நிலைமை முன்ன விட மோசமாக ஆரம்பிச்சுது. 200க்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகள் நைஜீரியாவின் பழங்குடிகளான ஓகோனிகள் வசிக்கிற பகுதியில அமைக்கப்பட்டது. அவர்களுடைய சுற்றுச்சூழல் இதனால கடுமையா மாசுபட ஆரம்பிச்சுது. எண்ணெய் கசிவுகள், குழாய் வெடிப்புகள், தீ விபத்துகள் அப்படின்னு இதெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய தொடர்கதைகளாகி போச்சு. நச்சுத்தன்மை வாய்ந்த கச்சா எண்ணெயானது ஓகோனியின் நீர்நிலைகளையும் வளமான மண்ணையும் மூச்சு காத்தையும் நச்சாக்குச்சு. ஓகோனிகளின் வாழ்வு நரகமா மாறுச்சு. பெரிய நிறுவனங்களால தங்களுடைய வாழ்க்கை வளமிக்கதாகும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த மக்கள் அவங்க கிட்ட இருக்கிறதும் இல்லாம போயிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. நச்சு கழிவுகளால பெண்களும் குழந்தைகளும் கடுமையான உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகுனாங்க. ஏராளமான மக்கள் உடல்நல குறைவால இறந்து போனாங்க. ஒரு கட்டத்துல தங்களுக்கான நியாயத்தை கோரி மக்கள் தீவிரமா போராட ஆரம்பிச்சாங்க. அங்க நிலவிட்டிருந்த சர்வாதிகார ராணுவ அரசானது போராடின மக்களின் மேல தீவிரமான அடக்குமுறைகளை ஏவி விட்டுச்சு. மக்கள் வேட்டையாடப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. நூத்துக்கணக்கான வீடுகள் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. இந்த மக்கள் போராட்டத்துல தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட துடிப்பு மிக்க இளைஞர் ஒருவர் தீவிரமா போராட ஆரம்பிச்சாரு. அவருடைய பெயர்தான் கென்சரோ விவா. ஓகோனி மக்களை அவர்களுடைய அரசே கைவிட்ட நிலையில கென் சர்வதேச உதவிய நாடினாரு. தன்னுடைய மக்களின் பிரச்சனைகளை நோக்கி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தாரு. நான் ஓகோனி மக்களின் பிரதிநிதியா உங்க முன்னாடி பேசுறேன். இந்த விஷயத்துல நான் உணர்ச்சி மேலிட பேசிட்டா என்ன மன்னிச்சிருங்க. எங்களுடைய வாழ்விடத்திலிருந்து இதுவரைக்கும் பல்லாயிரம் கோடி மதிப்புடைய பெட்ரோலியம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஈடா நாங்க எதையுமே பெறல அப்படின்னு ஐநாவின் அவையில பழங்குடிகளுக்கான அமர்வுல உரையாற்றினாரு கென். உண்மையில ஓகோனிகளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கென் சொன்னது தப்பு. அவங்களுக்கு மிக மிக மோசமான வாழ்க்கையும் நோய்களும் சூழல் சீர்கேடுகளும் மரணமும் எண்ணெய்க்கு ஈடா கிடைச்சது. எல்லாத்தையும் விட உச்சமா கென்சரோ விவாவும் அவருடைய நண்பர்கள் 8 பேரும் ராணுவ நீதிமன்றத்தால தூக்கிலிட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரியான துயரங்கள் உலகம் முழுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் விதவிதமான ஆடைகளை அணியறதுக்காக இரவும் பகலும் வங்கதேசத்துல பெண்களும் குழந்தைகளும் கண் முழிச்சு வேலை பாக்குறாங்க. ஆனா வசதி படைச்ச மக்களின் கண்மூடித்தனமான நுகர்வின் விளைவா ஏற்படக்கூடிய சூழல் சீர்கேடுகளாலையும் காலநிலை மாற்றத்தாலையும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. கார்பன் உமிழ்வுக்கு எந்த வகையிலும் பங்களிக்காத இந்த ஏழை மக்கள் தான் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏழை மக்கள் என்னதான் கடினமா உழைச்சாலும் அவங்களுக்கான ஏராளமான நலத்திட்டங்களை அரசுகள் நடைமுறைப்படுத்தினாலும் எல்லா நாடுகள்லயும் தீவிரமான ஏற்றத்தாழ்வுகள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கத்துல கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு மெனு கார்டுல இருக்கிறத வாய்க்கு ருசியா வித்தியாசமா எதை சாப்பிடலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற மக்களும், இன்னொரு பக்கம் தன் கையில இருக்கக்கூடிய சில்லறை காசுகளை வச்சுக்கிட்டு ஒரு ரொட்டி துண்டையாவது வாங்கி பசியாத்திக்க முடியுமா அப்படின்னு அலையிற மக்களுமா நிரம்பி இருக்கு இந்த உலகம். பல 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் ஒரு சில தனி நபர்கள் கிட்ட குவிஞ்சு கிடக்கு. இன்னொரு பக்கம் ஏராளமான நிலங்கள் அற்ற குடும்பங்கள் அந்த 1-2 நில உடைமையாளர்கள் கிட்ட வேலை செய்யறவங்களா இருக்காங்க. எல்லாரும் எப்பவும் நலமோடு வாழணும்னு நாம விரும்புறோம். ஆனா இந்த உலகத்தின் இயக்கம் தொடர்ந்து ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு.
பணக்காரர்கள் மேலும் அதிக பணம் சேர்க்கறாங்க. ஏழைகள் கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச பணமும் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம கரைஞ்சு போகுது. 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுல எப்படி முக்கிய பங்கு வகிக்குதோ அதே மாதிரி மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களையறதும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. வெயில்லையும் மழையிலையும் புயல்லையும் வெள்ளத்திலையும் எளிதில பாதிக்கப்படுற வாய்ப்புள்ள ஏழைகளின் நிலைய உயர்த்துறதுல தான் காலநிலை நீதி முழுமையடையும்.